7ஆம் சங்கீதம் 11 வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அழைத்து பண்ணுகிறான். கண்கள் மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, முக்கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமை மாட்சி மீது நல்ல ஆண்டவரே, இந்த வேலை தேவ சமூகங்களை தாழ்த்தி படிக்கிறோம். இந்த தேவனே, இதை 147ஆம் சங்கீதத்தில் 11 வசனத்தை நாங்கள் வாசிக்க தொடங்கி 2வது முறையாக தியானிப்படியாக ஆயத்தமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோட இடைப்படி பேசும். உம்முடைய சத்தம் எங்களே தெளிவாய் தொனிக்கட்டும். இந்த அடிமையை கத்தாவே உம்முடைய கருவியாய் பயன்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை கத்தாவே செவிகளை திறக்க செய்து ஆண்டு நல்லபடியாக வசனத்தை கேட்கும் அடிமை வாய் திறந்து சத்தியத்தை சொல்லவும் பயன்படுத்தும். எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனங்களை போதிக்கிற ஆண்டவர் தொடர்ந்து இதை கேட்குற யாவருக்கும் கத்தாவே வசனங்கள் கடைசியில் எந்த பாதையிலும் கத்தாவே அநேகரை செம்மையான வழி நடத்தி நித்திய பிரவேசிக்கிற தகுதியை பாத்திரம் வழி நடத்தும்படியாக மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் ஆண்டவராக இது நமக்கு வார்த்தை தந்தார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய பிரியம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா அது பெரிய பாக்கியம். கர்த்தர் என் மேலே பிரியப்பட்டுட்டார்னா அப்புறம் எனக்கு கிடைக்காதது ஒன்றுமே கிடையாது. சகலம் நான் பெற்றுக்கொள்வேன். அப்போது இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிற வருஷமாக இருக்கிறது. 2026 மட்டும் இல்லை, அந்த 147:11 சொல்லுது, பயம் ப்ளஸ் காத்திருப்பு. இந்த பயமும் காத்திருப்பும் எப்போல்லாம் நம்மகிட்ட இருக்குதோ அப்போல்லாம் கர்த்தர் நம்ம மேலே ஆமென் பிரியமாகவே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மேலே கர்த்தர் பிரியமாக இருந்துக்கிட்டு இருக்காருன்னா எனக்குள்ள தேவ பயம் இருக்குது, நான் கர்த்தருக்கு காத்திருக்குன்னு அர்த்தம். அது ரெண்டு இல்லாட்டா கர்த்தர் இவ்வளோ பிரிய வைக்கவே மாட்டார். சரி, இதற்கு ஆதாரமாக இணையாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அதான் 14ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 2ஆம் வசனத்தை வாசித்தோம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். பயமும் காத்திருப்பும் கர்த்தரின் பிரியத்தை நமக்கு கொண்டு வரும். கர்த்தர் மேல் பிரியமாக இருப்பார். ஆமென். பயத்தை குறித்து பழைய செய்தியில் அருமையான தம்பி நல்லபடியாக தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கேட்டோம். திரும்பமாக இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளை தொடர்ந்து ஆழமாய் தியானிக்கிற பொழுது பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம், தமக்கு பயந்துன்னு சொல்லி ஆண்டு சொன்னார். அப்போ அவருக்கு பயப்படுற பயம் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி வாசிக்கிற வார்த்தையின்படி நீங்கள் 8:13 படியும் இனிமாய் யோவான் புஸ்தகத்தின்படியும் தீமையை வெறுத்தா அது கர்த்தருக்கு பயப்பட பயம். அதுக்கடுத்து கற்பனைகளை கை கொண்டா அது கர்த்தருக்கு பயப்பட பயம். இன்றைக்கி கர்த்தர் நம்ம தியானிக்காத ஒரு வார்த்தையை இன்றைக்கி தியானிகள் வச்சிருக்கிற 14:2 நீதிபதிகள் என்ன போட்டிருக்குது? நிதானமாய் நடக்கிறவன். ஹல்லேலூயா. அப்போது தீமையை வெறுக்கிறது கர்த்தருக்கு பயப்பட பயந்தான். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுதலும் கர்த்தருக்கு பயப்பட பயந்தான். அநேக காரியங்கள் கர்த்தருக்கு பயப்பட பயத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு சொல்லித்தர காரியம் நிதானமாய் நடக்கிறவன். எந்த ஒரு மனுஷன் நிதானமாக நடக்கிறானோ அவன் கர்த்தருக்கு பயப்படன்னு அர்த்தம். அதாவது டெம்ப்டேஷனில் டென்ஷன் ஆகாமல் நல்லா நிதானமாய் பொறுமையாய் சாந்தமாய் நாம் நடந்துக்கிட்டோம்னா நாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உள்ளவர்கள்னு அர்த்தம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் 2வது பகுதி சொல்லுது, அதுக்கு எதிர்ப்பதமான வார்த்தை சொல்லுது, தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நிதானமாக நடக்கிறது கர்த்தருக்கு பிரியம், தாறுமாறானதான் அவனுக்கு நஷ்டம், நடக்கிறவனுக்கு நஷ்டம். அது கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்து. சரி,
தொடர்ந்து வார்த்தையில் தியானிக்கிற பொழுது இது 14:2 நல்லா கவனிச்சுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 16:13 நீதிமொழிகள். நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவர்களில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். அந்த வார்த்தை சொல்ல பாருங்க, இதுல ஒரு நிதானத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். யாரு நிதானமா பேசுறாங்களோ அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க? ராஜாக்கள். உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் யார் நிதானமாக பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட என்ன செய்வாங்களாம்? பிரியமாக இருப்பாங்க. அந்த 14:2க்கும் 16-13க்கு என்ன வித்தியாசம்? அங்கே நடக்கிறதுக்கு சொல்லப்படுது, இங்கே பேசுறதுக்கு சொல்லப்படுது. நல்லா கவனிங்க. என்னை தியானிக்கும் போது ஒரு எழுத்தும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கும். நடக்கிறது முக்கியமா, பேசுறது முக்கியமா? ரெண்டுமே முக்கியம். ஆனால் நம்ம இன்னைக்கு கற்றுக்குருவோம், சொல்லுவதை விட செயல் தான் முக்கியம். அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் அப்போ சொல்லிட்டு நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லாட்டி எங்கே போனாலும் சரி, ஆண்டவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார் போட்டிருக்கும். உபதேசம் என்பது 2வது காரியம், செய் என்பது முதல் காரியம். இதுதான் வேத அடிப்படை. ஆனால் உலக மக்கள் என்ன செய்வாங்க? சரி, ஸ்கூலில் என்ன செய்வாங்க? முதல்ல போஸ்ட் போன ப்ராக்டிக்கல் செய்ய சொல்லுவாங்களா? முதல்ல டெக்ஸ்ட்டு பாடம், அதுக்கடுத்து தான் ப்ராக்டிக்கல். ஆனால் ஜீவ புஸ்தகம் சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? செய்யவும் உபதேசிக்கும். ஆண்டவர் ஜெபம் பண்ணார், அதுக்கடுத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆண்டவர் உபவாசித்தார், உபவாசின்னு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் எதெடுத்தாலும் கொடுத்தாரு, அதுக்கடுத்து கொடுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ அவர் செய்ததை உபதேசமாக சொல்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதே தான் உலக செக்குலர் பாடத்தில் கூட ப்ராக்டிக்கல் வந்துட்டு அதுக்கடுத்து பாடத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ மேக்ஸிமம் எல்லா இடத்துல என்ன செய்வாங்கன்னா பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் தான் ப்ராக்டிக்கல் செய்யணும். அப்படி தான் செய்கிறாங்க. உண்மை தானே அது. ஆனால் பைபிள் என்ன சொன்னீங்கன்னா செய்யணும், அதுக்கடுத்து உபதேசிக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 14:2க்கும் 16-13க்கும் உள்ள வித்தியாசம். அங்கே செய்யணும், இங்கே நடக்கணும். அப்போது நடக்கிறதா முக்கியம். ஆண்டவர்கிட்ட ஒரு மனுஷன் வந்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் வரான். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது, லூக்கா 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 10:23. கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. கேட்டான். என்ன என்றார்? அவன் பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். ஆண்டு சொன்ன வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த மனுஷன் வரான், இவன் ஒரு ஜட்ஜு, அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு போதகன், நியாய சாஸ்திரி. இவன் ஆண்டர்கிட்ட செக் பண்ணுறான். அப்படி கேட்கும்போது ஆண்டவர் பதில் சொன்னார், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்குது, நீ வாசித்திருக்குது என்ன என்றார். நியாய சாஸ்திரியில் டான்னு சொல்லிட்டான். 27ஆம் வசனத்தில் ஆண்டருக்கு நல்ல ஒரு பதில் சொல்லிட்டான். முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலம், முழு சிந்தை அன்பு கூறணும். உண்டத்தில் அன்பு கூற பிறடத்திலும் அன்பு கூறணும்.
ஆண்டவர் கரெக்டாக சொன்னார் 28 வருஷத்தில் நிதானமாய் உத்தரவு சொன்னார். கரெக்டாக சொல்லிட்டேன், நிதானமாய் சரியாக நிதானித்து சொல்லிட்டேன். ரெண்டாவது ஆண்டு சொல்கிறாரு, அப்படியே செய், சொன்னது சரிதான், அதை நீ செய். அதுக்கடுத்து ஆண்டவர் சொன்னார், அப்பொழுது பிழைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஜீவன் கிடைக்கும், உனக்கு பரலோகம் கிடைக்கும், உனக்கு வாழ்வு கிடைக்கும். எல்லாரும் இந்த நித்திய வாழ்வு தானே விரும்புகிறாங்க. அந்த நித்திய வாழ்வுக்கு போகிறதானே உன்னத்தில் அன்பு வரணும், பிறனத்தில் அன்பு வரணும், தேவநாயகத்திரத்தில் அன்பு வர்றது காரணம் என்ன? அந்த நித்திய வாழ்வுக்கு போகிறதுக்கு தானே. அப்போ அந்த நித்திய வாழ்வு பெற்றுக்கொள்ளனா நீ நிதானமாக சொன்னையில் அந்த நிதானமாக சொன்னதை அதை நடைமுறைக்கு கொண்டு வான்றார். அல்லேலூயா. இவன் இதோட போயிருந்தானே பிழைச்சிருப்பான். இதோட சரி ஆண்டவர்னு சொல்லுதா நல்லா இருந்திருக்கும். உத்தரவு சொன்னபடியே செய்யின்னு சொல்கிறார். என்ன சொன்னையோ அதை நீ வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டார். இவன் என்ன சொல்லணும், ஓகே அப்படின்னு சொல்லி போயிருந்துருக்கும். இவன் என்ன சொல்ல, அடுத்த வசனம் போட்டுக்குவாங்க, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். பிறன் யார்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொன்னார். சமாரியன் கதையை சொல்கிறார். எருசலேமிலிருந்து எரியோவுக்கு ஒரு மனுஷன் போகிறான். போகிற இடத்துல திருடர்கள் நினச்சிட்டாங்க, அவனை போட்டு அடித்து சட்டை கிழித்து இருக்கலாம் பறிச்சுட்டு ரத்த காயத்தோட படுக்க போட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த பக்கமாக ஆசாரியம் வர்றாரு. அவர் பார்த்து நினச்சிட்டாரு, படுத்திருக்க பார்த்தா செத்தான பழசனது இல்லை, செத்தனை தொட்ட நமக்கு தீட்டு. பக்கமாக நினச்சிட்டார், வழிபட்டார். அடுத்து இன்னொரு லேவியன், அவரும் நினச்சிட்டாரு, கண்டு பக்கமாய் தொட்டுட்டு அப்புறம் நீ சாயந்தரத்துக்கு வரைக்கும் தீட்டாக இருக்கணும், சாயந்தரம் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். என்னத்துக்குள்ள வம்பு, செத்தெண்ணை பழச்செண்ணை அடி பத்தெண்ணை இப்படின்னு போயிட்டுவோம். இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டிங்கன்னா யூத இனம், இஸ்ரவேல் இனம். இவங்க என்ன செய்யும், சவுனுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு ஆடு, உன் சத்துருடைய ஆடு ஒரு பள்ளத்தில் ஒரு குழியில் விழுந்துக்கிட்டுதா, உன் சகோதரனுக்கு என்ன செய்ய, அவனோட சேர்ந்து உதவி செய், தூக்கி விடு. ஒருவேளை சத்ருவாக இருந்தாலும் பரவாயில்ல, சத்ரு ஆடு மாடு விழுந்துக்கிட்டாலும் அதையும் கூட என்ன செய்ய, தூக்கி விடுதான் ஆட சொல்லியிருக்கிறார். ஆனால் இவன் என்ன செய்ய, மனுஷன் அடிபட்டு கிடக்கான், தீட்டு பட்டுறோம்னு சொல்லி என்ன செய்யாமல் விலகி போகிறான். கண்டும் காணாமல் கண்டு பக்கமாய் ஒதுங்கி போயிட்டான். ரெண்டு பேருமே உரிமைப்பட்டவங்க. மூன்றாவது ஒரு நபர் வர்றான். மூன்றாவது நபர் யார்? இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத சமாரியன். இவங்களுக்கு சம்மந்தப்பட மாட்டாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஆர்ஜின் அந்த வெளிநாட்டு அசிரிய தேசத்திலேருந்து வந்தவங்களும் இந்த யூதர்களும் சேர்ந்து மிங்கிளான ஒரு கூட்டத்துக்கு பிறந்தவங்க தான் சமாரியர்கள். அவங்க இப்போ இவங்களோட சம்மந்தம் கலக்கவே மாட்டாங்க. இப்போ அதில் ஒரு மனுஷன் என்ன செய்யறான், அங்கிட்டு வந்தவன் மனதுருகி அவன் என்ன செய்கிறானா, இந்த அடிபட்டு கிடக்கிறவனுக்கு உதவி செய்கிறான். காயம் கட்டுறான், மருத்துவம் பார்க்குறான். அங்கே ஒண்டி ஒரு சத்திரத்தில் ஆமாம் ஒன்று விட்டு பராமரிச்சுக்கின்னு சொல்லிவிட்டு அவன் எல்லாவற்றையும் பார்த்துங்க, ஏதாவது செலவழிச்சு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சுன்னா ஒப்பு கொடுத்துட்டு போகிறான். கவனம் கேளுங்க. இப்போது சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டு சொன்னார், இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அவங்க சொல்கிறாங்க, அந்த மனுஷன் சொல்கிறான், அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்த படியை செய். ஸ்தோத்திரம். 28 வாசிங்க. 28 நிதானமாய் அப்படியே செய். 37 வாசிங்க. அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். 28 பிற்பகுதி, அப்படியே செய்.
37 பிற்பகுதி சொல்லுது, அந்தப்படியே செய், அப்படியே செய். நீ சொன்ன பார்த்தியா, நிதானமாக சொன்ன பார்த்தியா, அந்தப்படியே செய். இப்போ உதாரணம் சொல்லிட்டார் ஆண்டவர், ஒரு ஊமையை சொல்லிட்டார். ஊமையில் வருகிற காரியம் சொன்னவர் அந்தப்படியே செய். அல்லேலூயா. அப்போ நிதானமாய் பேசுவதை காட்டிலும் பேசுறது நல்லதுதான். அது பிரியமாக இருப்பாங்க ராஜாக்கு, பூமி ராஜாக்கு பிரியமாக இருப்பாங்க. நிதானமாக நீ செஞ்சுட்டா இது கர்த்தருக்கு பயப்படுற பயம், இது கர்த்தர் என் மேலே பிரியமாக இருப்பான். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலும் தேவ பயம் நம்மில் காணப்படணும். ஆமென். கர்த்தருக்கு சொல்கிறோம். இவன்ட்ட நிதானம் பேசுறதுக்கு கிருபை இருக்குது, சத்தியம் இருந்திருக்குது, நிதானம் பேச தெரியுது. ஆனால் இவன்ட்ட ஒரு பெருமை இருந்துச்சு. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அந்த வார்த்தை 29 போட்டிருக்கு, தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிற பொழுது நம்ம நீதிமானம் மாறுகிறோம். இயேசு புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தனால் நீதிமானம் மாறுகிறோம். பழைய ஏற்பாட்டில் விசுவாசித்து நீதிமான ஆபிரகாம் சதி மாறினாங்க. நம்ம எசேக்கியேல் 14 20 வரைக்கும் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். தேசத்தில் கோபம், ஆண்டுடைய கோபம் எழும்பி பஞ்சம், துஷ்டமிருகம், கொள்ளை நோய், பட்டயம், இந்த 4 விதமான பாதிப்புகளை கர்த்தர் தேசத்தில் அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது இங்கே ஒரு 3 நபர்களை குறித்து ஆண்டவர் பைபிளில் உதாரணத்துக்கு சொல்கிறார். இந்த 3 நபர்களும் அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறதுனால அந்த நீதிமான்கள் அவருடைய நீதி நிமித்தம் பிள்ளைகளை கூட காப்பாற்ற முடியாது, அவர்கள் தான் பாதுகாக்கப்படுவார்கள். இந்த வார்த்தையில் வாசிக்கிறோம் பாருங்க, எத்தனை விதமான காரியங்கள் சொல்றாரு. முதல்ல பட்டயம், பஞ்சம், துஷ்டமிருகம், கொள்ளை நோய், இந்த 4 தண்டனையும் அனுப்பும்போது இதில் ஒரு நீதிமான் தானா அல்லது 3 பேர் நீதிமானுக்கான அந்த 3 நீதிமானுடைய பிள்ளைகள் கூட காக்கப்பட மாட்டார்கள். ஆண்டவர் ஒரு உதாரணத்துக்கு 3 பேர் சொல்றார், இவர்கள் காக்கப்பட மாட்டார்கள். இந்த 3 பேர் மட்டும்தான், அவருடைய பிள்ளைகள் காக்கப்பட மாட்டார்கள். 3 பேர் மட்டும்தான் பாதுகாக்கப்படுவார்கள். தேவ சமூகத்தில் காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். இந்த கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் தான் தேவனுக்கு பிரியமாக நடப்பான். இந்த 3 பேர் ஆண்டவர் உதாரணம் சொல்லும்போது இங்கே புதிய ஏற்பாட்டில் நியாய சாஸ்திரி தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் அவன் பிறன் யார் சொல்லி பெருமையாக கேட்டான். ஆண்டவர் ஏதோ சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு, ஆனால் ஆண்டு சொன்னார், 3வது நபர் தான், உனக்கு சம்மந்தம் இல்லாத நபர் தான் பிறன். இவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க பிரயாசப்பட்டான். ஆனால் இங்கே ஒரு 3 நீதிமான் இருக்கிறாங்க. இந்த 3 நீதிமானுடைய நடக்கைகள் அவர்களை காப்பாற்றும். அல்லேலூயா. இந்த 3 நீதிமான்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது இவர்கள் நிதானமாய் நடந்தவர்கள். தேவ சமுதிர காத்துக்கு பிள்ளைகளே, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? அதாவது நிதானமாக நடந்தவன் தேவனுக்கு பயந்து நடந்தவன் அர்த்தம். நிதானமாக நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அப்போ இந்த 3 பேரும் ரொம்ப நிதானம் நடந்தாங்க. இதில் ஆண்டுடைய சமுதிர ஆண்டவரையும் யோபு குறித்து சொல்கிறார். நல்லா கவனமாக கேட்கணும். செய்தி கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு இதாக இருக்கணும், கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும், மாற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால கவனம் கேளுங்க. யோபு குறித்து ஆண்டவர் 42:7 சொல்கிறாரு. நண்பர்கிட்ட, யோபுடைய நண்பர்கிட்ட பார்த்து யோபு பற்றி பேசுகிறாரு. மூழ்கிறது. என்ன சொல்றாரு? தாசன் யோபு நிதானமாய்
பேசினது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இப்போ கேள்வி கேட்டால் கரெக்டாக சொல்லணும். யோபின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கிறாரு, 2ஆம் அதிகாரத்தில் கஷ்டப்படுறாரு, 3ஆம் அதிகாரம் வந்த மாத்திரத்தில் யோபு என்ன செஞ்சார்? சபிக்க தொடங்கிட்டார். அப்போ நிதானம் போச்சா? அதுக்கடுத்து அவங்க வாக்குவாதம் பண்ண ஆண்டவரே சில இடத்துல என்ன செய்வார்? ஆண்டவர் என்ன சொல்வார்? குறையும் சொல்ல ஆரம்பிச்சுவார். ஆனால் ஆண்டவர் இப்படி சொன்ன மனுஷனுக்கு எதுக்கு சாட்சி இப்படி சொல்கிறாரு? 42:7 ஏன் அப்படி சொன்னார்? என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்கிறாரு. வித்தியாசமாக இருக்குல்ல? இடையில எனக்கும் அவருக்கும் ஒரு மத்தியஸ்தம் தான் நல்லாயிருக்கும். என் நியாயங்களை பூரா அவர்கிட்ட போய் நான் ரூபகாரம் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்போது இவர் பெரிய ஆள் மாதிரி காமிக்கிறார். நிதானத்தை இழந்துட்டார். என்னாச்சு? இவரே நிதானமாக பேசிட்டார். ஆனால் ஆண்டவருக்கு நிதானமாக பேசினான்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. மனுஷன்கிட்ட பேசுகிற பேச்சுகள் எல்லாம் தாறுமாறாக இருந்தாலும் இந்த பாவப்பட்ட மனுஷன் அல்லது இந்த நிதானத்தவர மனுஷன் தேவன்கிட்ட போகும்போது நிதானத்தோடு பேசணும். கவனமாக இருக்கீங்களா? தேவன்கிட்ட போய் மாறு தட்டிட்டு இருக்கா சோழி முடிஞ்சிட்டு தேவன்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாதுன்னா, நான் பெரிய ஆள். இந்த நியாயசாஸ்திரம் நினைச்சா தன்னை நீதிமான்னு காண்பிக்க பெருமையாக ஏற்கனவே போகிறதே டெஸ்ட் பண்ண போகிறான். ஆண்டவரை சோதிக்கிறக்காண்டி போகிறான். அதுக்கடுத்து ஆண்டவர்கிட்ட கரெக்டாக சொல்லி நிதானமாக சொன்ன மாத்திரத்தில் அப்போ இன்னும் இந்த ஆண்டு நல்லவர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி பெரிய பெருமையாக கேட்டான். ஆண்டு அவன் பேச்சில் அவனை மாட்டி விட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு கேளுங்க. இப்போது இந்த யோபு மனுஷன்கிட்ட பேசும்போது பயங்கரமாக பேசினான். ஆனால் ஆண்டவர் பேச தொடங்கின ஆண்டு வந்து நிற்கிறார், ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடுமா? 40 நாளில் அவர் வார்த்தை சொல்கிறான், பிஹோல்ட் ஐ ஆம் வைல். வார்த்தை கவனிங்க. இதோ நான் நீசன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் தகுதியற்றவன், நான் அற்பமானவன், நான் இழிவானவன். ஸ்தோத்திரம். இப்போ இந்த வார்த்தை ஆண்டு கேட்ட மாத்திரத்தில் இவன் செஞ்ச தப்பை பூரா நினைச்சிட்டான்னா வேத வசனத்தை நான் சொல்ல கேளுங்க, கடலில் ஆழத்தில் போட்டு விட்டார், முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார். அல்லேலூயா. இந்த மனுஷன் இயேசு ரத்தத்தினால முன்னாடி கழுவப்படலை. நம்ம தான் இயேசு ரத்தத்துக்கு உரியப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு ரத்தத்துக்கு ஒப்புமையான ஆட்டுக்குட்டி அல்லது கிடாரி போன்ற ரத்தத்தினால அவங்க என்ன முன்னாடி அவங்க மூடப்பட்டாங்க. இப்போது இவன் பாவத்தை எல்லாம் கத்தரிச்சிட்டானா மூடிப்பட்டான். அல்லேலூயா. வேதவசனத்தை கொஞ்சம் தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நீங்கள் வேறு பக்கம் போயிட்டு உங்களுக்கு வழங்காது. நல்லா கவனிங்க. தேவ சமுதிர காத்துக்கு தேவ பிள்ளைங்களே, இவன் எவ்வளவு தான் பேசினாலும் வச்சாலும் கடைசியில் வந்து சரணடைஞ்சிட்டா பார்த்தீங்களா? பாவ மன்னிப்பு கேட்டான் பார்த்தீங்களா? நான் ஒத்துக்கிட்டான், நான் பாவண்டு, நான் பாவின்னு சொல்லி, அதாவது நீசன்ற வார்த்தையில் இழிவானவன், தகுதி இல்லாதவன், நான் எதற்கும் ஒன்றுக்கும் உதவாதவன். இந்த VILE வார்த்தை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ள அநேக அர்த்தங்கள் ஐ எம் வைல் அப்படின்னுவான். அப்போ தேவ சமூகத்தில் நான் ஒன்றுக்குமே தகுதி கிடையாது, நான் அற்பமானவன், நான் நீசனானவன், நான் பாவி அப்படி சொல்லி ஒத்துக்கிட்டா பார்த்தீங்களா? ஒத்துக்கிட்டதுனால கர்த்தருடைய பாவத்தெல்லாம் ஜபத்திரத்தில் போட்டார். இப்போ அவர் நினைக்க மாட்டார், இவனும் நினைக்க விட மாட்டார். இப்போ இவன் யார் சொல்லுங்களேன்? நீதிமான். விசுவாசிக்க தொடங்கிட்டான்ல. ஏற்கனவே அவன் நல்ல மனுஷன், அவன் உத்தமன் ஏற்கனவே. ஆனால் இப்போது உலகப்புறம்னா துக்கம் வந்து வாட்டி சபிக்கவும் வாக்குவாதம் பண்ணவும் குறைச்சலவும் தொடங்கிட்டான்.
ஆனால் இப்போ பாவத்தை எல்லாம் மன்னிக்க முடியாது. ஆண்டவர்கிட்டயே நான் பாவி ஆண்டவரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். அதனால தான் ஆண்டவர் நண்பன்கிட்ட பேசும்போது சொல்கிறார், யோபுடைய நண்பன்கிட்ட பேசும்போது யோபு போல நிதானமாக பேசலை. இப்போ தேவனுக்கு பயப்பட பார்த்தீங்களா? நிதானம். இந்த தேவ பயம்தான் அவனை ரெட்டிப்பான நன்மைக்கு பாத்திரமான அவனை மாற்றிட்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபு வாழ்க்கையில் அநேக காரியங்களை மாறி மாறி வேறு விதமாக நம்ம பார்த்துட்டு வரோம், தியானிக்கிறோம். இந்த ரெட்டிப்பான நன்மைக்கு பாத்திரம் மாற்றுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். இதனால் தியானிக்கிற காரியம், அவன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டபடினால் அவன் நீதிமானாய் மாறிப்போனான். இந்த பாவி சமாளிச்சுக்கிட்டே இருந்தானா அவன் நீதிமானம் மாறவே முடியாது. அநேகர் என்ன செய்வானா, அப்படியே இதை தூக்கி அதில் போடுவாங்க, அதை தூக்கி இதில் போடுவாங்க, மாற்றி மாற்றி பேசுவாங்க. நான் தப்பு செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி டைரக்டாக அவங்களுக்கு வாய் வரவே வராது. இன்றைக்கி நம்மள யாராக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் வந்துட்டோம்னா நம்ம அநேக நேரத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நாங்கள் அநேக தப்புகள் செய்திருந்தாலும் அப்படிம்பாங்க. அப்படி செய்யாதீங்க, இந்த ஜெபம் செய்யவே செய்யாதீங்க. தப்பு செஞ்சிருக்கு, அது என்ன செஞ்சிருந்தால் மன்னிக்க மாட்டேறேன். நம்ம பார்க்குற பார்வை செய்கிற செயல் எல்லாமே தவறுகள் இருக்குது. அப்போ நம்ம சொல்கிறது, ஒருவேளை நாங்கள் பேசல தப்பு இருக்க மாட்டவரே, நாங்கள் செஞ்சல தப்பு இருக்க மாட்டவரே, தப்பு செஞ்சிட்டோம் மன்னிச்சிருக்க மாட்டவர், டேரெக்டாக சொல்லிடுவோம். மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக அவர் நம்ம நீதிமான்களின் வரிசையில் கொண்டு போய் நிறுத்தி நமக்கு யோபை போல ரெட்டிப்பான நன்மை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லு, தமக்கு பயந்தவர் தமது கிருபைக்கு காத்திருக்கிறேன் பிரியமாக இருக்கிறார். அவர் பிரியப்பட்டுட்டாரு, பாவத்தை மன்னிச்சிட்டாரு. பிரியப்பட்டுட்டாருன்னா 2 மடங்கு பாத்திரமா நமக்கு 2 மடங்கு நன்மையை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அந்த 3 நீதிமானில் அடுத்து இன்னொரு நீதிமான் கேட்டிங்கன்னா தானியேல். இந்த தானியேல் நீதிமான் அவனுக்கு விரோதமாகவே அல்லது ஞானிகளுக்கு விரோதமாக ஒரு சட்டம் வருது. அதுக்கடுத்து அவனுக்கு தனிப்பட்டவர்கள் அவனுக்கு மட்டும் விரோதமாக ஒரு சட்டம் வருது. எல்லா ஞானிகளுக்கு விரோதமாக ஒரு சட்டம் வந்துச்சு. என்ன சட்டம் அது? எல்லா ஞானிகளும் கொண்டு போடுங்க, எல்லா ஞானிகளையும் கொன்று போடுங்கன்னு சொல்லி ஒரு சட்டம் வந்துருச்சு. ஏன் அப்படி திடீர்னு? இவன் நேபுகாத்நேசர் சொப்பனம் கண்டான், அது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு, சொப்பனத்தை சொல்றதுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அதனால எல்லா நீதிமான்களும் நினைச்சிருங்க, எல்லா ஞானிகள் நினைச்சிருங்க, கொன்று போடுங்க. ஆனால் இந்த நீதிமான் இந்த தானியேல் செஞ்ச காரியம் என்ன? 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. நண்பர்களை போய் சந்திக்கிறான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் வாசிக்கிறவங்க பாருங்க, இந்த தானியேல் நெருக்கத்தின் நேரத்தில் இடுக்கன் வேலையில் இந்த தானியேல் செஞ்ச காரியம் செபிப்பதற்கும் ஜெபத்தோழர்களை அழைத்து தேவசனோட கூடினச்சுன்னா செபிக்கிறான். இந்த தேவ பயம் என்பது நிதானம் என்ற வார்த்தையை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த விதமான படபடப்பு டென்ஷன் ஆகி எந்த ஒரு காரியம் செஞ்சிடாம அந்த நிதானம் செய்யறதுக்கு ஜபம் தான் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. ஸ்தோத்திரம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டு சமூகத்தில் நமக்கு ஒரு எதிராக நமக்கு உயிருக்கு ஆபத்தா அல்லது நமக்கு பலவீனம் அல்லது கடன் போராட்டம் நெருக்கம் நிந்தை குடும்பத்தில் பிரச்சனை வந்த மாத்திரத்தில் இந்த பரிகாரத்துக்கு எங்காவது ஓடி தேடி ஓடவே கூட எந்த காரணத்தை கொண்டு இந்த நண்பர்களோடு சேர்ந்து ஜெபித்த தானியலை முன்னுக்கு கொண்டு வாங்க.
ஞானிகளுக்கு எல்லாத்துக்கும் விரோதமாக சட்டம் போட்ட மாத்திரத்தில் இந்த ஞானம் அந்த நீதிமான் செஞ்ச காரியம் நண்பர்களை கூப்பிட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து செபிக்கிறான். சரி, இந்த சாப்டர் அப்படியே இருக்க 6வது சாப்டரில் 10ஆம் வசனம் எப்போ பார்த்தாலும் வாசிக்கிற வசனம் தான். அவனுக்கு விரோதமாகவே தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு விரோதமாகவே 120 தேசத்தில் இருக்கிற ராஜ்யம் பண்ணுகிற தரிவு ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லி இந்த பிரபுக்கள் நினைச்சிட்டாங்க. புதுசாக ஒரு சட்டத்தை, பழைய சட்டம் தான், அதை ரெனியூவல் பண்ணி இந்த தானியலுக்கு விரோதமாகவே 30 நாள் வரைக்கும் ராஜாவை தான் கும்பிடணும், வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, கும்பிடவே கூடாது. இந்த ரோமர்களும் அப்படி தான் செய்வாங்க. அப்படி செஞ்சதுனால தான் ஏசுநாரை கும்பிட்டதுனால ரோம சக்கரவர்த்தி அல்லது ரோமனுடைய ராயனை கும்பிடணும்னு சொல்லி சண்டை போட்டதுனால ரோமர்கள் எல்லாருமே அநேக கிறிஸ்தவர்கள் கொன்று குவிச்சதுக்கு காரணமே அதுதான். ஏசுநாரை கும்பிடுறாங்க, ஏசுநாரை வழிபடுறாங்கன்னு சொல்லித்தான் ரோம ராயனை தான் கும்பிடணும்னு சொல்லி அநேகர் என்ன சொன்னாங்க, ரத்த சாட்சியை கிறிஸ்தவர் மரித்து போனார். சரி, அதுக்கு முன்னாடியவும் இந்த தரிவு ராஜா காலத்தில் அப்படி ஒரு சட்டம் இருந்திருக்கு. அந்த தரிவு ராஜாவை தான் 30 நாள் நிலவும் அவர்கிட்ட தான் என்ன பண்ணணும், அவர்கிட்ட தான் ஜெபிக்கணும், அவர்கிட்ட தான் கேட்கணும், அவரை தான் வணங்கணும் முடிவு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை ரெனியூல் பண்ணி போட்டு பாஸ் ஆகிட்டு, ஆனால் தானியல் செஞ்ச காரியம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட போராட்ட நேரத்திலும் தனக்கு ஒருவனுக்காக ஒரு சட்டம் வந்திருக்கு. அந்த சட்டம் பாஸ் ஆகிட்டு அது கையெழுத்தாகிட்டு அது இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆனால் தானியல் செஞ்ச காரியம் சொல்லி கேட்டிங்கன்னா இப்போவும் ஜபந்தான். ஞானிகளெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஜபந்தான், தன்னை மாத்திரம் கொல்லணும்னு சொல்லி ஒரு சட்டம் வந்தாலும் அதுக்கும் ஜபந்தான். அப்போ இந்த ஜபத்தில் தானியேல் வழக்கத்தின்படியே செய்கிற ஜபத்தை செய்கிறார், வேற ஒன்றும் செய்யலை. ஆண்மணி சோதனை காத்திருக்க தேவ பிள்ளைகள், நாம் நிதானமாக நடக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று, அத்தியாவசியமான நேரத்தில் பதற்றப்படவே கூடாது, டென்ஷன் ஆகி ரூட்டை வழியை மாற்றிடவே கூடாது. நம்ம என்ன செஞ்சு கேட்டிங்கன்னா நிதானமாக செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். இது தானியல் புஸ்தகம் நம்ம தானியல் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இப்படி நிதானமாக அவன் செஞ்சதுனால தான் அந்த தரிவு ராஜாவினாலும் போற்றப்பட்டான். அந்த தரிவு ராஜாவினால் உலகம் முழுதும் தானியல் தேவன் உலகத்துக்கு அறிமுகம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறானோ அவர்கள் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். பிரியமானவனுக்கு இரட்டிப்பான நன்மை தருகிறவர், பிரியமானவனுக்கு உலகம் முழுதும் புகழை கொண்டு வருகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேலே பிரிய வச்சிட்டான்னா நிச்சயமாக கர்த்தர் அவர் நம்மை உலகம் முழுவதுக்கு புகழ்ச்சியாக கொண்டு வர வல்லவராக. கடந்த நாட்களோட சொன்ன காரியம்தான், நம்ம கேள்விப்பட்ட காரியம்தான். அருமையான கிரிக்கெட்டு, பெண்கள் கிரிக்கெட்டில் பயங்கர புகழ்பெற்ற ஒரு பிள்ளை பார்த்தீங்களா, ரோட்ரி. தேவ சமூகத்தில் கர்த்தரை பணிந்து கொண்டு கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்ந்தவள் உலகம் முழுது போற்றப்படும்படியாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்தில் நிதானமாய் நடத்தலை குறித்து தியானிக்கிற பொழுது அடுத்து 3வது ஒரு நீதிமான் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நோவா. அந்த நோவாவும் அவன் காலத்தில் எத்தனையோ விதமான பாவங்களை வாழ்ந்தாங்க. அவன் மனைவி, அவன் பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ்ந்திருக்கிறாங்க, நிதானமாக வாழ்ந்திருக்காங்க. ஹல்லேலூயா. நம்ம மாதந்தோறும் திருவிழா அன்னைக்கு 1 Corinthians 11:31 வாசிப்போம். அப்படி வாசிக்கிற பொழுது இந்த வசனம் என்ன சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் என்ன செய்யணுமா, நம்மளை நிதானித்து அறியணுமா. அப்படி நிதானித்து அறிஞ்சிட்டோம்னா நாம் நியாயத்திற்கப்படுவது இல்லை. இப்போ இந்த நீதிமான் நோவா நிதானமாய் நடக்கிறார். எப்படிப்பட்ட நேரத்தில் பாவம் பெருத்து போச்சு, பாவம் உலகத்தில் அதிகரிச்சிட்டு, ஆனால் அந்த நேரத்தில் இந்த நோவா எல்லாருக்கும் முன்பதாக உத்தமனாக இருக்கிறான், நீதிமானாக இருக்கிறான்.
தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து சாட்சி நம்ம அடிக்கடி வாசிக்கிற சாட்சி. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நோவா உத்தமன், நீதிமான், தேவனோட சஞ்சரிக்கிறவன். இவன் காலகட்டத்தில் நம்ம திரும்பி திரும்பி வாசிக்கிற வசனங்கள் தான். உலகம் ரொம்ப கேடு பாதகத்துலேயும் பாவத்துக்குள்ளேயும் அக்கிரமத்துக்குள்ளும் கிடக்குது. ஆனாலும் கர்த்தர் இந்த நீதிமான் எப்படி கண்டுபிடிச்சாரு? எல்லாரும் எல்லா விதத்திலும் பாவத்தில் விழுந்தாலும் இவன் மட்டும் இருந்துச்சுன்னா தனித்திருப்பான். இவனை மட்டும் உலகம் முழுதும் ஒரு நியாயத்தீர்ப்பு கொடுக்கிற பொழுது, ஒரு பயங்கரமான பேரழிவு அழிக்கிற பொழுது இந்த நீதிமான் குடும்பத்தை கர்த்தர் காத்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பேரழிவு வரப்போகுது. இப்பொழுதும் இந்த உலகத்துக்கு பயங்கரமான ஒரு பேரழிவு வரப்போகுது. இன்றைக்கி தேவ சமூகத்தில் தேவனுக்கு பயந்து நடந்தோம்னா நிச்சயமாக கர்த்தர் நம்மை, நம்முடைய குடும்பத்தை அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எக்காரணம் கொண்டும் தேவ பயம் என்பது நாம் நிதானம் நடக்கும். ஒரு போராட்டம் வந்துருச்சு, உடனே நம்ம என்ன சொன்னால் தேவ சமூகத்தில் விழுந்து அடைஞ்சு ஜெபிக்கணும். ஒரு போராட்டம் வந்துருச்சு, தேவனுடைய சமூகத்தில் அழுது புலம்பி உபவாசித்து ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். சரி, அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற காரியம், இந்த நிதானத்துக்காண்டி 119ஆம் சங்கீதம் 66ஆம் வசனம் சொல்லுது, நாம் தாங்க சொல்லி கேட்கணும். 119ல் 66ஆம் வசனம் சொல்லி பாருங்க. நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். உம்முடைய கற்பனை பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். இந்த உத்தமம், நிதானம், இதை அறிவையும் எனக்கு போதித்தருளும். எனக்கு இந்த நிதானத்தை எனக்கு கற்றுத்தாரும். எப்படி நான் நிதானமாய் வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தாரும். அப்படி தேவஸ்தமில் செபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக என்ன சொன்னால் நிதானத்தை கற்றுத்தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி பொறுமையாக இருக்கணும், எப்படி நிதானமாக இருக்கணும் அப்படின்ற கர்த்தர் கற்றுத்தர வல்லவராக இருக்கிறார். இப்போது நம்ம என்ன சொன்னால் திரும்பியுமா 14:2 போக போகிறோம். நீதிமொழிகள் 14:2 பிற்பகுதி பார்க்க போகிறோம். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். பயப்படாமல் அல்லது நிதானம் இல்லாமல் போனால் அவன் வழியில் தாறுமாறாக இருக்கிறான், அலட்சியம் பண்ணுறான். அவனுடைய முடிவு என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் போய் எரியோ வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை சொன்ன மாத்திரத்தில் போய் வேவு பார்த்துட்டு வராங்க. இப்போ எரியோவுக்குள்ளே போய் என்ன சொல்கிறாங்களா, சுதந்திரிக்க போகிறாங்க, எரியோ கோட்டையை சுதந்திரிக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு முன்னாடி தேவனுடைய ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அங்கே இருக்க எல்லாமே சாபத்தீடானது. அதை ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, எடுத்துடக்கூடாது. தங்கம், வெள்ளி, அது இரும்பு எல்லாம் சாபத்தீடானது. அது கர்த்தருடைய ஆலயத்தில் தான் சேர்க்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு சேர்க்கணும். உங்களுக்கு சொல்லி இது வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அதை கேட்காம தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் போன ஒரே ஒரு மனுஷன் ஆகான். அந்த ஆகான் நிமித்தமாக இன்னொரு யுத்தத்துக்கு போகும்போது, ஆயி பண்ணுறதுக்கு யுத்தத்துக்கு போகும்போது 36 பேர் என்ன சொன்னால் வெட்டுண்டு மடிந்தார். நல்லா கவனமாக கேளு. அலட்சியம் பண்ணுறவன் அவன் மட்டும் இல்லை, அவனுடைய குடும்பமே என்ன செஞ்சிச்சு, அழிஞ்சிச்சு. அலட்சியம் பண்ண அவன் மட்டும் இல்லை, அவன் 36 இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்க, வெட்டுண்டு செத்தார். கவனமாக கேளுங்க.
இன்றைக்கி நான் நிதானமாக நடக்காட்டி தேவனுக்கு பயப்படாமல் இருந்தால் நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே நாசமாக போயிடும். நான் நிதானமாக நடக்காட்டி என் தேவனுக்கு பயப்படாமல் இருந்தேன்னா நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து என் ஜனமும் நாசம் போயிடும். உண்டாவது குடும்பம். 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசி பதில் போட்டிருக்கோம். அவன் குடும்பத்தை நினச்சிடுவாங்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கல்லெறிஞ்சு கொண்டு கல்லை மூடி போட்டு ஆகார் பள்ளத்தாக்குன அளவுக்கு பேர் வந்துடும். 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24ஆம் வசனத்தில் அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலரும் கூட சேராயின் புத்தனாகிய ஆகாரையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமார்த்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணுகிறது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலரும் அவர்கள் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கர்த்தரினால் மூடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கினி சுட்டெரித்து கல்லை எரிஞ்சு அக்கினியில் சுட்டரித்து கல்லுனால் மூடி. இன்னொரு கோரமான முடிவு. ஏன்னா அவன் நிதானம் நடக்காதனால, இவன் கர்த்தரை அலட்சியம் பண்ணதுனால கோரமான முடிவு. தேவ சமூகத்தில் இவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்கலை, அதன்படி நடக்கலை. ஆனால் இன்னொரு மனுஷியை பார்க்குறோம். அது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மிரியாம். தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தை நடந்துக்கிட்டு இருக்காங்க, தேவன் நல்லா துதிக்கிறாங்க. தேவனுடைய ஜனங்களை நடத்தி செல்றவங்களுக்கு ஒரு தலைவியாக கூட இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா மோசைக்கு அக்கா, ஆரோனுக்கு அக்கா. இப்படி இருக்கிற மிரியாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா தேவ மனுஷனுக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தேவனை இறங்கி வந்து நீங்கள் 3 பேரும் கூடாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா 3 பேரும் போய் நிற்கிறாங்க. ஆண்டவர் மோசைக்கு சப்போர்ட் பண்ணி அந்த 2 பேர்ட்டையும் பேசுகிறார். அவன் பேசும்போது ஆண்டு சொல்கிறார் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசகம். நான் அவனுடன் மறைமுகமாக அல்ல, முகமுகமாக சுயேட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? ஆண்டுடைய சொல்ற இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. யாராக இருந்தாலும் சரி தேவ பயம் வேணும். நான் தேவனுக்கு ஊழியம் சரி சொல்லி தேவ பயம் இல்லாமல் இருந்தா அநேக என்ன செய்றாங்கன்னா போதிக்கிறதோடு சரி தங்களுடைய வாழ்க்கையில் அந்த பயத்தை நடைமுறைக்கு கொண்டு வரதே கிடையாது. இப்படி தான் நடக்குது. இந்த தமிழில் ஒரு பழமொழி பார்த்தீங்கன்னா ஊருக்கு தான் உபதேசம் சொல்லி, ஊருக்கு தான் உபதேசம் சொல்லிட்டோம்னா அது எதுக்கு உபதேசம்? அவனே இது பண்ணல, அவனே உபதேசத்தை கேட்கல, உபதேசத்தை கை கொள்ளலை, அவன் எதுக்கு ஊருக்கு உபதேசம் பண்ணுறான்? இப்படி அநேக இடத்துல இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அநேக காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தைல வித்த கதை தான். தைல வித்த கதைன்னு சொல்லி கேட்டீங்களா? தலைமுடி வளருக்கு தைல வைக்காங்களா ஒரு ஆள். அப்படி பாருங்கள், இதை வாங்கி தேய்ங்க, உங்களுக்கு உடனே 3 மாதத்துலேயே உங்கள் முடி வளரும், கொட்டின முடியெல்லாம் வளர்ந்துடும், மொட்டை முடியெல்லாம் வளர்ந்துடும், மொட்டை தலையெல்லாம் முடி வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தைலம் விற்றுக்கிட்டே இருந்துருக்குறான். அப்போது தைலத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். எல்லோரும் வாங்கிட்டு சந்தோஷம் வாங்கிட்டு போகிறாங்க. குறைச்ச விலையாக இருக்குது, முடி வளர்ந்துடும் சொல்லிட்டு. அவன் தலைப்பா கட்டிட்டு தான் நினச்சினா தைலத்தை எடுத்து கொடுத்துருக்கான். அப்போது இன்னொரு இடத்துல தள்ளி போய் இடத்துல ஒரு தைல குப்பி எடுக்கும்போது அவன் தலைப்பா கிட்ட டப்புன்னு நினச்சிட்டு கீழே விழுந்துட்டு, அவன் தலை இப்படிப்பட்ட தலையாக இருக்குது, மொட்டை தலையாக இருக்குது. அப்போ எல்லோரும் கேட்டாங்களா, அடப்பாவி, இவன் தலை மொட்டை தலையாக இருக்குது, இவன் இந்த எண்ணெய் தேய்ச்சிருக்க வேண்டியதானே, ஏன் இந்த எண்ணெய் விற்கிறான் இவன் தேய்க்கல? சிந்திப்பாங்களா இல்லையா? எல்லாருக்கும் முடி வளருக்கு தைலம் விற்கிறான், இவன் தலைமுடி வளருக்கு தைலம் தேய்ச்ச என்ன? அப்போ ஒருத்தன் கேட்டானா, ஏப்பா நீ ஏன் உன் தலையில் முடியலாமல் இருக்கு, எங்களுக்கு தலைமுடி வளர்றதுக்கு விற்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த ஆள் சொன்னா, இது
சப்பலை தான் பண்ணுறேன், நான் அப்ளை பண்ணதே கிடையாது. சப்ளை பண்ணிவிட்டே இருப்பேன், நான் எனக்கு அப்ளை பண்ணதே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? நான் தேய்ச்சது எனக்கு வளர்ந்துருக்கும், நான் விற்க மட்டும்தான் செய்வேன், நான் ஒரு நாள் தேய்ச்சதே கிடையாது. அப்போ இவன் செய்யாமல் என்ன சார் மற்றவங்கள செய்ய சொல்கிறான். தேவஸ்தூர் காத்துக்கு தேவ பிள்ளைகள் எக்காரணம் கொண்டும் இந்த மிரியாம் செஞ்ச காரியத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நல்லா துதிக்கிற ஒரு மனுஷி, கத்தடி ஜனங்கள் வழி எடுத்துகிற கூட்டத்தில் ஒரு தலைவியாக ஒரு கூட்டமாக இருந்தவங்க. ஆனால் இவங்கள்ட்ட என்ன இல்லைன்னா தேவ பயம் இல்லாமல் போச்சு. அதனால தேவ மனுஷனுக்கு உரமாக இவங்க எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்கிரதை. அநேக நேரங்களில் நம்ம என்ன சொன்னால், நமக்கு மிஞ்சி நமக்கு வழக்குகளில் தனக்கு அடாத வழக்குகளில் தலையிட்டு கொள்கிறோம். அவங்க பாடு, கர்த்தர் பாடு அவங்களுக்குரியது, என்ன செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒதுங்கி போயிடும். கர்த்தருடைய காரியங்களை கர்த்தர் பார்த்துட்டு போகிறார். தேவையில்லாமல் இவங்க பேசுனதுனால தான் ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு, சட்டதியில் கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடத்துக்கு புறப்பட்டு வார்கள் என்று கர்த்தர் சொல்ல. 3 பேர் போனார்கள். அப்போ தான் கர்த்தர் பேசுகிறார். ஏன் வீட்டில் எங்கே உண்மையில் ஒன்றா இருக்கிறான், அவனுக்கு எதிர்த்து பேசுகிறீங்க, நீங்கள் பயப்படாமல் போனதுன்னு சொல்லி கேட்குறேன். இப்போ ஆண்டு சொந்த காத்துக்கு தேவ பிள்ளைகள் எந்த காரணத்துக்குள்ளும் எந்த நேரத்திலும் தேவ பயம் நமக்கு வேணும், நிதானம் நமக்கு வேணும். இந்த நிதானத்தோடு நடந்து கொண்டோம்னா நிச்சயமாக கர்த்தர் நம்ம பிரியமாக இருந்து நம்மை கடைசி வரை நடத்த உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் கண்ணில் முடி சேமிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் பிதாவே, இப்பொழுதும் எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் கர்த்தரை தொழுதுகளும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கு உதவி செய்ய ஸ்தோத்திரம். நிதானத்தை குறித்து, நிதானம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்பட பயம் என்பதை குறித்து தியானிக்க வச்ச ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் நாங்கள் நிதானமாய் பேசுகிறவர்களாய் மட்டுமல்ல, நிதானமாய் செயல்படுகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த 3 நீதிமலை குறித்தும் ஆண்டவரை இன்னுமாய் நாங்கள் தேவ சமூகத்தில் தேவ பயமில்லாமல் போனவர்களை குறித்து நாங்கள் தியானிக்க உதவி செய்ய ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் எச்சரிப்புடன் வாழ்ந்து, நிதானத்துடன் வாழ்ந்து, ஆண்டுடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கத்தக்கதாக எப்போதும் காணப்பட உதவி செய்யும். வந்த பிள்ளை ஆசிரியம், வசதி கேட்ட பிள்ளைகள் ஆசிரியம், என்னை எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். கத்திருக்கிற ஆளிஷ்டம் ரட்சகர் மீட்பர் இயேசு நாமத்தில் ஒவ்வொரு சந்தோஷமத்தை நிறைப்பண்படியாக ஜீவிக்கிறோம். துதிகான மகிமை நமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் எடுக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் வழிநடத்தலும் இன்றைக்கு சதா காலம் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.